வணக்கம் மாணவர்களே, நாங்கள் தரம் 11 கணித பாடத்திலே சமநிலிகள் என்ற பாடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே 2 வகுப்புகளை கடந்துவிட்டோம். இப்பொழுது 3வது வகுப்பிலே அந்த சமநிலிகளை தீர்க்கும் முறை, சில பிரசினங்களை சமநிலியில் எவ்வாறு காட்டலாம் என்பதையும் அந்த சமநிலியை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள் மாணவர்களே, இந்த சமநிலிகள் தீர்ப்பதற்காக தரப்பட்டுள்ளது. கீழே தரப்பட்டுள்ள சமநிலிகளை தீர்க்க என்றவாறு அந்த வினாக்கள் அமைந்திருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், சமநிலிகளை தீர்க்கின்ற பொழுது கூட்டுகின்ற பொழுதோ கழிக்கின்ற பொழுதோ பெரிதாக நாங்கள் அலர்டாக தேவையில்லை. ஆனால் மறை எண்களால் பெருக்கின்ற பொழுதோ வகுக்கின்ற பொழுதோ மிகவும் அவதானமாக அந்த செய்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் மறை எண்களால் பெருக்கின்ற பொழுதும் பிரிக்கின்ற பொழுதும் அந்த சமநிலி குறி மாற்றமடையும். அதை கவனத்தில் கொண்டு நாங்கள் அந்த சமநிலியை தீர்த்தலில் ஈடுபட வேண்டும். இங்கே பாருங்கள், 13வது வினா, 6 சய 7x பெரிது x சக 22 என்ற அந்த சமநிலி வினாவை நாங்கள் இப்பொழுது தீர்க்க இருக்கின்றோம். பாருங்கள், இங்கே இதில் நான் அந்த 6ஐ 2 புறமும் கழிக்க இருக்கின்றேன். அந்த 6ஐ இல்லாமல் செய்வதற்கு 6ஐ இருபுறமும் கழிக்கின்றேன். 6 சய 7x சய 6 பெரிது x சக 22 சய 6. இப்பொழுது அந்த 6 இருபுறமும் கழிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே x 22இல் 6ஐ கழிக்கின்ற பொழுது 16 பெறப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் இந்த x-ஐ இல்லாமல் செய்ய போகின்றோம். எனவே மறை 7x இருபுறமும் x-ஐ கழிக்கின்றோம். இப்பொழுது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், மறை 7x மறை x, மறை 7x மறை x மறை 8x. இங்கே எக்ஸும் எக்ஸும் இல்லாமல் போக 16 பெறப்படுகிறது. இப்பொழுது எங்களுக்கு மறை 8x பெரிது 16 இருக்கின்றது. நாங்கள் அந்த மறை 8ஐ நீக்க வேண்டும். அந்த சமநிலியில் மறை 8ஐ நீக்குவதற்கு மறை 8ஆல் வகுக்க வேண்டும். இப்பொழுது பாருங்கள், மறை 8xஐ நான் மறை 8ஆல் வகுக்கின்றேன், 16ஐயும் மறை 8ஆல் வகுக்கின்றேன். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், மறை எண்ணால் பிரிக்கின்ற பொழுது அங்கே சமநிலி குறி மாற்றமடையும். எனவே சமநிலி குறியை மாற்றமடையுங்கள். இப்பொழுது மறை 8ஐ மறை 8ஆல் பிரிக்கின்ற பொழுது அங்கே x சிறிது, 16ஐ மறை 8ஆல் வகுக்கின்றோம். பாருங்கள் பிள்ளைகள், அந்த 16னுடைய குறி நேர், நேரை மறையால் வகுக்கின்ற பொழுது மறை, 16ஐ 8ஆல் வகுக்கின்ற பொழுது 2. எனவே x சிறிது மறை 2 ஆக இருக்கின்றது. பிள்ளைகள், இங்கே பார்த்தோம், அந்த சமநிலியை தீர்க்கின்ற பொழுது எங்களுக்கு மறை 8x பெரிது 16 என்று வந்தது. நாங்கள் மறை 8ஆல் வகுக்கின்ற பொழுது அந்த சமநிலை குறியை மாற்றி இவ்வாறு பெற்றிருந்தோம். இங்கே நேர் 16 இருந்தது. நேரை முதல் நாங்கள் குறியீடுகளைத்தான் முதல் சுருக்க வேண்டும். நேரை மறையால் வகுக்கின்ற பொழுது மறை, 16ஐ 8ஆல் வகுக்கின்ற பொழுது 2. எனவே x சிறிது மறை 2 என்ற தீர்வு பெறப்படுகிறது. இப்பொழுது 14வது வினாவை பார்ப்போம். 14வது வினா, மறை 3x/4 மறை 6 சிறிது சமன் மறை 24 என்றவாறாக இருக்கின்ற அந்த வினாவை, அந்த சமநிலையை தீர்க்க இருக்கின்றோம். முதலாவதாக அந்த மறை 6ஐ இல்லாமல் ஆக்குவதற்கு மறை 3x/4 மறை 6 நேர் 6 சிறிது சமன் மறை 24 நேர் 6. இருபுறமும் 6 கூட்டப்படுகிறது. இப்பொழுது பாருங்கள், மறை 3x/4 சிறிது சமன் மறை 24 6. இது நேர், மற்றது மறை. எனவே இரு வேறுபட்ட குறிகளை கொண்ட இலக்கங்களை கூட்டுகையில் அவற்றுக்கிடையிலான வித்தியாசத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். 24க்கும் 6க்குமான வித்தியாசம் 18. இங்கே பெரிய எண் குறிகளை கவனத்தில் கொள்ளாமல் பெரிய எண் என்ன என்று பார்க்கின்ற பொழுது 24, அதனுடைய குறியை நாங்கள் இங்கே இட வேண்டும். இப்பொழுது நான் இந்த இருபுறமும் 4ஆல் பெருக்க போகின்றேன். எனக்கு தெரியும், நேர் பெருமானத்தால் பெருக்கின்ற பொழுது சமநிலை மாற்றமடையாது. எனவே இந்த ஸ்டெப்லையை வச்சு நான் அங்கே பெருக்க போகிறேன். பாருங்கள், 4ஆல் பெருக்கின்றேன், சமநிலை மாற்றமடையாது என்பதை கருத்தில் கொண்டே இந்த ஸ்டெப்பில் நான் பெருக்குகின்றேன்.
4 4 வெட்டப்படுகிறது. மறை 3x சிறிது சமன் 4 8 32 4 1 4 7 மறை 72 என்ற பெருமானம் பெறப்படுகின்றது. இப்பொழுது பாருங்கள், இனி நான் எக்ஸின் பெருமானம் காண வேண்டும். எனவே இந்த சமநிலையை நான் மறை 3ஆல் வகுக்க வேண்டும். மறை 3ஆல் வகுக்க வேண்டும் என்றால் மறை 3 எக்ஸின் கீழ் மறை 3 மறை 72 கீழ் மறை 3. இப்பொழுது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நான் ஒரு மறை பெருமானத்தால் வகுப்பதாயின் இந்த குறியை மாற்றம் அடைய செய்ய வேண்டும். சிறிது சமன் என்று இருப்பது பெரிது சமன் என மாற்றம் பெறும். இப்பொழுது எக்ஸ் பெரிது சமன் மறையை மறையால் பிரிக்கின்ற பொழுது நேர் 72ஐ நாங்கள் 3ஆல் பிரிக்கின்ற பொழுது 3 2 முறை 4 முறை, எனவே நேர் 24 பெறப்படுகிறது. எனவே எக்ஸ் பெரிது சமன் நேர் 24. இப்பொழுது 14வது வினா நாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். இனி 15வது வினா. 15வது வினாவிலே 4x சய 3/2 பெரிது x ஆக 5. இந்த வினாவிலே நாங்கள் இந்த சமநிலையை நாங்கள் தீர்க்க வேண்டும். அதற்காக நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த சமநிலையின் இருபுறமும் நான் 2ஆல் பெருக்கப் போகின்றேன். இங்கே பாருங்கள், 2 தர 4x சய 3/2 பெரிது 2 தர x ஆக 5. இப்பொழுது பாருங்கள், இந்த இரண்டும் வெட்டுப்படும். எனவே 4x சய 3 பெரிது 2ஆல் எக்ஸை பெருக்குகின்ற பொழுது 2x சக 2 10. இப்போ நான் செய்ய வேண்டியது அந்த 4x சய 3 என்பதில் சய 3ஐ இல்லாமல் செய்ய போகின்றேன். 4x சய 3 சக 3 பெரிது 2x சக 10 சக 3. இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், எனக்கு கிடைக்கின்றது 4x பெரிது 2x சக 13. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள் பிள்ளைகள், அதில் இருக்கின்ற அந்த 2xஐ இல்லாமல் செய்ய வேண்டும். அந்த 2xஐ இல்லாமல் செய்வதற்காக 4x சய 2x பெரிது 2x சக 13 சய 2x. இப்பொழுது 4xஇல் 2xஐ கழிக்கின்ற பொழுது 2x பெறப்படும். பெரிது இங்கே 2xம் 2xம் வெட்டுப்பட 13 பெறப்படுது. இப்பொழுது நீங்கள் எக்ஸின் பெருமானம் காண வேண்டும். இருபுறமும் நேர் எண்ணால் நான் வகுக்கின்றேன். 2ஆல் வகுக்கின்ற பொழுது எக்ஸ் பெரிது 13ஐ 2ஆல் வகுத்தால் உங்களுக்கு தெரியும் 6.5 என்ற பெருமானம் கிடைக்கின்றது. பாருங்கள் பிள்ளைகள், இந்த சமநிலையை தீர்ப்பதற்கு 4x சய 3/2 பெரிது x ஆக 5 என்ற சமநிலை. இந்த சமநிலையை தீர்ப்பதற்காக முதலில் 2ஆல் 2 சமநிலைகளை பெருக்குகின்றோம். எனவே இந்த இரண்டும் வெட்டுப்படுகின்றது. வெட்டுப்படுகின்ற பொழுது 4x சய 3 2ஆல் x ஆக 5ஐ பெருக்கின்ற பொழுது 2ஆல் xஐ பெருக்கின்ற பொழுது 2x 2ஆல் 5ஐ பெருக்கின்ற பொழுது 10. இப்பொழுது 4x சய 3 பெரிது 2x ஆக 10இல் இந்த சய 3ஐ இல்லாமல் செய்வதற்காக இரண்டு புறமும் நான் என்ன செய்கின்றேன்? 3ஐ சேர்க்கின்றேன். அப்போ 4x சய 3 சக 3 2x சக 10 சக 3 இருபுறமும் 3 சேர்க்கப்படுகிறது. இப்பொழுது 4x பெரிது 2x சக 13 எனின் இனி இந்த 2xஐ இருபுறமும் கழிக்கின்றேன். அப்போ 2x பெரிது 13. எனவே இரண்டு புறமும் 2ஆல் வகுத்தால் x பெரிது 6.5 என்றவாறு கிடைக்கின்றது. நீங்கள் 6.5 என்று கொடுத்தாலும் அது சரியாக இருக்கும். இப்பொழுது 16வது வினாவுக்கு செல்கின்றோம். 16வது வினா பாருங்கள், 7x சய 1 சிறிது சமன் சய 20x சக 2 கீழ் சய 3 என்ற ஒரு வினா. மிகவும் அது இலகுவான வினா அன்று. எனவே இதை நாங்கள் செய்வதற்கு முதலில் அந்த பகுதி எண்ணான மறை 3ஐ இல்லாமல் செய்ய போகின்றோம். பகுதி எண்ணான மறை 3ஐ இல்லாமல் செய்ய போகின்றோம். எனவே சமநிலையின் இருபுறமும் நாங்கள் மறை 3ஆல் பெருக்குகின்றோம். மறை 3ஆல் சமநிலையின் இருபுறமும் பெருக்குகின்றோம். மறை 3ஆல் நாங்கள் பெருக்குகின்ற பொழுது சமநிலைக்குறியை மாற்றியிட வேண்டும்.
இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், இங்கே மறை 3ஆல் மறை 7x ஒன்றை பெருக்குகின்றேன். மறை 21x மறை தர மறை நேர் 3 பாருங்கள் பிள்ளைகள், மறை 3ஆல் 7x பெருக்கின்ற பொழுது மறை 21x மறை தர மறை நேர் 3 பெரிது சமன். இந்த மறை 3 நேர் 3 அங்கே வெட்டுப்பட எங்களுக்கு மறை 20x சக 2 கிடைக்கப்பெறும். இப்பொழுது பிள்ளைகள், இங்கால் மறை 21x இருக்கிறது, அங்கால் மறை 20x இருக்கிறது. எனக்கு தேவை அந்த எக்ஸை ஏதாவது ஒரு பக்கத்தில் தான் நான் வைத்திருக்க வேண்டும். எனவே இந்த மறை 20xஐ இல்லாமல் செய்ய போகின்றேன், அல்லது இந்த நேர் 3ஐ இல்லாமல் செய்ய போகின்றேன். முதலாவதாக நான் மறை 20 ஏதாவது ஒரு வழியை செய்யலாம். சரி, நாங்கள் நேர் 3ஐ இல்லாமல் செய்வோம். மறை 21x சக 3 சய 3 பெரிது சமன் மறை 20x சக 2 சய 3. இப்பொழுது பாருங்கள், எங்களுக்கு கிடைப்பது மறை 21x பெரிது சமன் மறை 20x சய 1. 2இல் 3ஐ கழிக்கின்ற பொழுது மறை 1 விடையாக பெறப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் இதில் இருக்கின்ற மறை 20xஐ இல்லாமல் செய்ய போகின்றோம். மறை 20xஐ இல்லாமல் செய்வதற்காக இரண்டு புறமும் நான் 20xஐ கூட்டுகின்றேன். மறை 21x நேர் 20x பெரிது சமன் மறை 20x மறை 1 சக 20x. இந்த மறை 20xம் நேர் 20xம் வெட்டுப்படும். இங்கே மறை 21x நேர் 20x விடையாக மறை x பெறப்படும். மறை x பெரிது சமன் மறை 1. இப்பொழுது நான் இந்த சமநிலையை மறை 1ஆல் பெருக்கலாம் அல்லது வகுக்கலாம். மறை 1ஆல் பெருக்கலாம் அல்லது வகுக்கலாம். நான் மறை 1ஆல் பெருக்க போகின்றேன். பாருங்கள், மறை 1ஆல் பெருக்க போகின்றேன். மறை x தர மறை 1. இப்பொழுது மறை எண்ணால் பெருக்கின்ற பொழுதோ வகுக்கின்ற பொழுதோ சமநிலை மாற்றம் அடையும். மீண்டும் மாற்றம். மறை 1 தர மறை 1. மறை xஐ மறை 1ஆல் பெருக்கின்ற பொழுது பிள்ளைகள் x சிறிது சமன் மறை 1ஐ மறை 1ஆல் பெருக்கின்ற பொழுது 1. எனவே x சிறிது சமன் 1 என்ற தீர்வு அங்கே கிடைக்கப்படுகிறது. கவனியுங்கள், இந்த கணக்கு இப்படியான கணக்குகள் உங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் தான் வரலாம். பெரும்பாலும் இப்படியான கணக்குகளை அவர்கள் எங்கள் பயிற்சிக்காகவே தந்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இவற்றை தீர்க்கின்ற முறைகளை மிகவும் அவதானமாக கவனிக்க வேண்டும். பாருங்கள், அந்த மறை எண்ணால் பெருக்கின்ற பொழுது நான் சமநிலையை மாற்றியிருந்தேன். மீண்டும் ஒரு தடவை மறை எண்ணால் பெருக்கின்ற பொழுதும் நான் மாற்றியிருந்தேன். இப்பொழுது எங்களுக்கான விடை x சிறிது சமன் 1 இருந்தது. இப்பொழுது அடுத்த விடயத்துக்கு போவோம். இங்கே பாருங்கள், சமநிலைகள் மூலம் பிரசினம் தீர்த்தல். பிரசினங்களை சமநிலைகள் மூலம் தீர்க்க போகின்றோம். இங்கே பார்ப்போம். பாருங்கள், முதலாவது வினா, p என்பது ஒரு முழுவெண்ணாகவும் 8 தர p சக 2 என்பது 5p சக 7 என்பதிலும் கூடியதெனவும் கொண்டு p இன் மிகச்சிறிய பெருமானத்தை காண்க. அந்த கேள்வியை ஒரு தடவை வாசியுங்கள். p என்பது ஒரு முழுவெண்ணாகவும் 8p சக 2 என்பது 5p சக 7 என்பதிலும் கூடியதெனவும் கொண்டு p இன் மிகச்சிறிய பெருமானத்தை காண்க. இதுதான் உங்களுக்கான வினா. எனவே நாங்கள் முதலாவதாக இந்த வசன வினாவை, வசன பிரசனத்தை சமநிலை குறியை பயன்படுத்தி ஒரு சமநிலையாக அமைக்க இருக்கின்றோம். பாருங்கள், p என்பது ஒரு முழுவெண். இங்கே பாருங்கள், 8 தரம் p சக 2 என்பது 5p சக 7 என்பதிலும் கூடியது. எனவே இதில் எது கூடியது? இதுதான் கூடியது. எனவே நாங்கள் சமநிலையை அமைக்கின்றோம். 8 தரம் p சக 2 பெரிது 5p சக 7. பாருங்கள் பிள்ளைகள், முதலாவதாக தரப்பட்ட கூற்றுக்கான சமநிலையை உருவாக்க வேண்டும். இதில் பிழை இருந்தால் அங்கால் நாங்கள் செய்து கொண்டு போவதில் அர்த்தமில்லை. எனவே அந்த சமநிலையை நாங்கள் ஒழுங்காக அமைக்க வேண்டும். இங்கே பாருங்கள், x ஒரு முழுவெண்ணாகவும் 8 தரம் p சக 2 என்பது 5p சக 7 என்பதிலும் கூடியது. அப்போ இதில் எது கூடியது? 8 தரம் p சக 2 5p சக 7லும் கூடியது. அப்போ அதற்கான சமநிலையை அமைத்து விட்டோம். இப்பொழுது சொல்லுங்கள், p இன் இதை தீர்க்க போகின்றோம். தீருங்கள். 8ஆல் நான் அதை பெருக்கின்றேன்.
8p 8 தர p 8p சய 2 16 பெரிது. இப்பொழுது 5p சக 7. இந்த சய 16ஐ இல்லாமல் செய்வதற்கு 8p சய 16 சக 16 பெரிது 5p சக 7 சக 16. இருபுறமும் 16ஐ கூட்டுகின்றேன். பாருங்கள் 8p பெரிது 5p சக 16 மேலும் 23 இவ்வாறு இருக்கின்றது. இப்பொழுது சொல்லுங்கள், நான் செய்ய வேண்டியது இந்த 5pயை இல்லாமல் செய்வது. 5pயை இல்லாமல் செய்வதற்கு இருபுறமும் 5pயை கழிக்கின்றேன். 8p சய 5p பெரிது 5p சக 23 சய 5p. 8pயில் 5p போனால் 3p பெரிது 23. எனவே இதையும் 3ஆல் வகுக்கின்றேன், இதையும் 3ஆல் வகுக்கின்றேன். ஏன் நேரெண்ணால் வகுக்கின்ற பொழுது நாங்கள் சமநிலை மாற்றமடையாது. எனவே பியின் பெருமானம் பெரிது. 21ஐ நான் 3ஆல் வகுக்கின்ற பொழுது 7 முறை மீதியாக 2 பெறப்படுகிறது. எனவே 7ஓடு 3இல் 2. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், பியின் பெருமானமானது 7ஓடு 3இல் 2ஐயும் விட பெரிது, ஆனால் பி என்பது ஒரு முழு எண்ணாகவும் இருக்கிறது என்பதும் தரப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த சமநிலைக்குரிய பெருமான தீர்வுகளை நாங்கள் எழுதினால் 7ஐயும் விட பெரியதாக இருந்தால் நாங்கள் 8, 9, 10 இவ்வாறாக எழுதலாம். ஆனால் இங்கே வினாவப்பட்ட வினா என்பதில் மிகச்சிறிய பெருமானத்தை காண்க. இப்பொழுது சொல்லுங்கள் பிள்ளைகள், இந்த 8, 9, 10இல் மிகச்சிறிய பெருமானம் 8. அப்போ அதை நாங்கள் எழுத வேண்டும். அதை வசனத்தில் எழுதுவோம். மிகச்சிறிய பெருமானம் சமன் 8. இவ்வாறு அந்த என்ன வினாவப்பட்டதோ அந்த வினாவை இறுதியாக செய்து முடித்துவிட வேண்டும். சரியா? வினாவப்பட்ட வினாவுக்கு விடை அளிக்கவே வேண்டும். ஏனெனில் பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்றால் இதை தீர்த்து விட்டு விட்டுருவார்கள். எனவே கடைசியில் என்ன வினா கேட்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கான கேள்வியை வினாவுக்கு நீங்கள் விடையளித்து முடிக்க வேண்டும். இப்பொழுது முதலாவது கேள்வி பார்த்துருக்கின்றோம். பிரசினங்களை சமநிலையை பயன்படுத்தி தீர்த்தல். இரண்டாவது வினாவை பார்ப்போம். ஒருவன் மணிக்கு 24 கிலோமீட்டர் வீதம் டி மணித்தியாலங்கள் காரிலும் மணிக்கு 3 கிலோமீட்டர் வீதம் 2 சய டி மணித்தியாலங்கள் நடந்தும் பிரயாணம் செய்கிறான். அவன் பிரயாணம் செய்த தூரம் 34 கிலோமீட்டரிலும் குறைவானது எனின் டீயின் வீச்சை காண்க. இப்பொழுது உங்களுக்கு கதி தரப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒருவன் மணிக்கு 24 கிலோமீட்டர் வீதம் என்பதில் கதி தரப்பட்டிருக்கின்றது. எனவே காரில் பயணம் செய்யும் அவனது வேகம் கதி 24 கிலோமீட்டர் பெர் அவராக இருக்கும். அதாவது மணிக்கு 24 கிலோமீட்டர். அப்போ 24 கிலோமீட்டர் பெர் அவர் என்பது அதன் கதி. நடந்து செல்லும் கதி பாருங்கள், 3 கிலோமீட்டர் வீதம், மணிக்கு 3 கிலோமீட்டர் வீதம் என்பது ஒரு மணித்தியாலத்துக்கு அவர் 3 கிலோமீட்டர் நடக்கிறார். எனவே 3 கிலோமீட்டர் பெர் அவர் என்பது அவர் நடந்து செல்லும் கதியாக இருக்கின்றது. இப்பொழுது சொல்லுங்கள், கதிக்கும் தூரத்துக்கும் இடையிலான தொடர்பு. இந்த தொடர்பு நீங்கள் தரம் 10 பயன்படுத்தியிருக்கின்றீர்கள். ஏற்கனவே நீங்கள் விஞ்ஞான பாடத்திலும் இது சம்பந்தமாக இந்த சமன்பாட்டை பயன்படுத்தியிருக்கிறீர்கள். கதி சமன் தூரத்திங்கள் நேரம். இப்பொழுது தூரம் தான் எங்களுக்கு தேவை. தூரத்தை தான் இங்கே சமப்படுத்தி இருக்கிறார்கள். தூரம் சமன் கதி தர நேரமாக இருக்கிறது. கதி சமன் தூரத்திங்கள் நேரம். எங்களுக்கு தூரத்தை இங்கே அவர்கள் சம்பந்தப்படுத்தி இருப்பதால் நாங்கள் தூரம் சமன் கதி தர நேரம் என்று எடுக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், இதில் அவன் டி மணித்தியாலங்கள் காரில் சென்றிருக்கின்றார் என்றால் அவரின் பாருங்கள், காரில் சென்ற தூரம், காரில் சென்ற தூரம், காரில் சென்ற தூரம் பாருங்கள், கதிதர நேரம் தானே. கதிதர நேரம் கதி 24 கிலோமீட்டர் பெர் அவர், நேரம் டி
எனவே 24 டி. காரில் சென்ற தூரம் 24 டி ஆக இருக்கின்றது. இனி நடந்து சென்ற தூரம். நடந்து சென்ற தூரம் பாருங்கள், 3 km/h என்ற கதியிலே 2 சய டி மணித்தியாலங்கள். எனவே 3 தர 2 சய டி, 3 தர 2 சய டி. இதை சுருக்கின்ற பொழுது 2 6 சய 3 டி. அவரது மொத்த தூரம் 24 டி காரிலும் 6 சய 3 டி நடந்தும் மொத்தமாக இதை கூட்டுவதற்கான அந்த தூரத்தை அவர் சென்றிருக்கின்றார். ஆனால் இங்கே தரப்பட்டிருக்கின்ற அந்த கூற்று அவர் பிரயாணம் செய்த தூரம் 34 கிலோமீட்டரிலும் குறைவானது என்ற கூற்றுக்கு ஏற்ப நாங்கள் சமநிலையை அமைக்க இருக்கின்றோம். இங்கே பாருங்கள், 34 கிலோமீட்டரிலும் குறைவானது என்பதை கொண்டு சமநிலையை அமைக்க இருக்கின்றோம். காரில் சென்ற தூரம் 24 டி, நடந்து சென்ற தூரம் 6 சய 3 டி. இவ்வளவு தூரமும் 34 கிலோமீட்டரிலும் குறைவானது. இது 34ஐ விட குறைவு. எனவே பாருங்கள் பிள்ளைகள், இப்பொழுது நாங்கள் அந்த கேட்கப்பட்ட வினாவுக்கு ஒரு சமநிலையை உருவாக்கி இருக்கின்றோம். இனித்தான் அதை நாங்கள் தீர்க்க இருக்கின்றோம். எனவே பாருங்கள், 24 டி சக 6 சய 3 டி சிறிது 34. இதை தீர்த்து நாங்கள் இனி டீயின் வீச்சை காண்க என்றுதான் கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே டீயின் வீச்சு பெருமானத்தை நாங்கள் எழுத இருக்கின்றோம். 24 டி சக 6 சய 3 டி சிறிது 34. இது எங்கிருந்து பெறப்பட்டது பாருங்கள் பிள்ளைகள், இங்கே 24 டி சக 6 சய 3 டி சிறிது 34. இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 24 டி சய 3 டி இதன் பெருமானம் என்ன? 21 டி சக 6 சிறிது 34. நான் இருபுறமும் 6ஐ கழிக்கின்றேன். 21 டி 34இல் 6ஐ கழிக்கின்ற பொழுது 28 பெறப்படுகிறது. எனவே நேரெண்ணால் வகுக்கின்ற பொழுது சமநிலையை மாற்றமடைய ஆகுது. 21ஆல் வகுக்கின்றேன். டி சிறிது 28 × 21 அங்கே இது 7இன் மடங்காக இருக்கின்றது. எனவே பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 7ஆல் வகுக்கின்ற பொழுது டி சிறிது 4/3 இருக்கின்றது. எனவே டி ஆனது 1 3/1 இருக்கின்றது. அதாவது 1/3 மணித்தியாலத்தையும் விட குறைவாக இருக்கின்றது. டீயின் பெருமானம் 1/1 விட குறைவாக இருக்கும். எனவே டீயின் வீச்சு தான் அங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த நாங்கள் வீச்சை கண்டுபிடித்து இருக்கின்றோம். அடுத்த வினா பாருங்கள், இதுவரையில் நாங்கள் பொதுவான சில வினாக்களை பார்த்திருந்தோம். இப்பொழுது உங்களது பாட புத்தகத்தில் உள்ள வினாக்களை பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், உதயன் 5 அபியாச புத்தகங்களையும் 3 பேனாக்களையும், கமலினி 3 அபியாச புத்தகங்களையும் 11 பேனாக்களையும் வாங்கினர். உதயன் செலவழித்த பணம் கமலினி செலவழித்த பணத்திலும் பார்க்க கூடியது அல்லது சமனானது ஆகும். அவர்கள் வாங்கிய ஒரு பேனாவின் விலை ரூ.10 எனின் ஒரு அபியாச புத்தகத்தின் விலை ரூ.x என கொண்டு எக்ஸிலான ஒரு சமநிலையை உருவாக்குக. சமநிலையை தீர்த்து ஒரு அபியாச புத்தகத்தின் அதிகுறைந்த விலையை காண்க என்றவாறு அந்த கேள்வி இருக்கின்றது. முதல் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் பிள்ளைகள், நீங்கள் இந்த வினாக்களை வாசிக்கின்ற பொழுது அந்த வினாவை முழுவதுமாக வாசித்து முடிக்க வேண்டும். இனித்தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு விடையளிக்க வேண்டும். இப்பொழுது பாருங்கள், உதயன் கமலினி என்று 2 பேர் இருக்கின்றார்கள். உதயன் கமலினி இருவரும் வாங்க இருப்பது பாருங்கள், புத்தகங்களையும் பேனாக்களையும் வாங்க இருக்கின்றார்கள். புத்தகம் பேனா பாருங்கள், புத்தகம் பேனா. உதயன் எத்தனை புத்தகங்கள் வாங்கினார் என்று பாருங்கள். அபியாச புத்தகங்கள். உதயன் 5 புத்தகங்கள். எத்தனை பேனாக்கள்? 3 பேனாக்கள். கமலினி 3 புத்தகங்கள், 11 பேனாக்கள். இப்பொழுது பாருங்கள், இவற்றின் பெறுமதியை பார்ப்போம்.
இப்பொழுது பாருங்கள், புத்தகத்தின் விலை எக்ஸ் என கொள்ளட்டாம். புத்தகத்தின் விலையை எக்ஸ் என்று சொல்லுகிறோம். பேனாவின் விலை எவ்வாறு தரப்பட்டிருக்கின்றது? ரூபாய் 10 என்று தரப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது பாருங்கள், இதுக்கான தந்த தரவுகள் நாங்கள் எழுதிவிட்டோம். தந்த தரவுகள் எழுதப்பட்டு விட்டது. அதாவது உதயன் 5 புத்தகங்களையும், அபியாச புத்தகங்களையும், 3 பேனாக்களையும், கமலினி 3 அபிசாய புத்தகங்களையும், 11 பேனாக்களையும் வாங்கியிருக்கின்றார்கள். இப்பொழுது இவர்கள் வாங்கியவற்றின் பெறுமதியை நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். பாருங்கள், இவற்றின் பெறுமதி 5 புத்தகங்கள் ரூபாய் எக்ஸ் வீதம் என்றால் 5x, 3 பேனாக்கள் ரூபாய் 10 வீதம் என்றால் 30. கமலினி 3 புத்தகங்கள் ரூபாய் எக்ஸ் வீதம் 3x, 10 பேனாக்கள் ரூபாய் 10 வீதம் எனில் 110. இவ்வாறு நாங்கள் அதை வாங்கியிருக்கின்றோம். இப்பொழுது இறுதியாக கமலினி செலவழித்த பணம், உதயன் செலவழித்த பணம் பாருங்கள், உதயன் செலவழித்த பணம் கமலினி செலவழித்த பணத்திலும் பார்க்கக்கூடியது. எனவே உதயன் செலவழித்தது, உதயனின் செலவு பெரிது கமலினியின் செலவு. பாருங்கள் பிள்ளைகள், உதயனின் செலவு கமலினியின் செலவு. இப்பொழுது இருவர் என்னதும் செலவுகள் பார்க்கின்ற பொழுது பாருங்கள், உதயனின் செலவு கமலினியின் செலவை விட கூடியது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் இப்பொழுது சமநிலையை அமைக்கப் போகின்றோம். பாருங்கள், உதயனின் செலவு 5x சக 30. இது கமலினியின் செலவு 3x சக 110 விட கூடியது. உதயனின் செலவு கமலினியின் செலவை விட கூடியது என்பதை வைத்து ஒரு சமநிலையை உருவாக்கிவிட்டோம். இப்பொழுது இந்த சமநிலையை தீர்த்து, சமநிலையை உருவாக்குக, சமநிலை உருவாக்குக என்ற கேள்விக்கான விடை அளிக்கப்பட்டு விட்டது. பாருங்கள், 5x சக 30 பெரிது 3x சக 110 என்பதில் அந்த சமநிலையை உருவாக்குக என்பதற்கான விடை அளிக்கப்பட்டு விட்டது. அடுத்ததாக சமநிலையை தீர்த்து ஒரு அபியாச புத்தகத்தின் அதிகுறைந்த விலையை காண்க. இப்பொழுது இந்த சமநிலையை தீர்க்க இருக்கின்றோம். பாருங்கள், 5x சக 30 பெரிது 3x சக 110. இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும். உதயன் செலவழித்த பணம் கமலினி செலவழித்த பணத்திலும் பார்க்க கூடியது அல்லது சமனானது என்று தரப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் இங்கே சமநிலை எடுகின்ற பொழுது பெரிது போட்டிருக்கின்றோம். சமன் போட வேண்டுமா இல்லையா? கட்டாயம் போட வேண்டும். கூடியது அல்லது சமனானது என்று இடப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் அந்த சமன் போட வேண்டும். எனவே 5x ஆக 30 பெரிது சமன் 3x ஆக 110. இங்கே பாருங்கள், இந்த சமநிலையை நாங்கள் இப்பொழுது தீர்க்க போகின்றோம். பாருங்கள், அந்த 30 இல்லாமல் செய்வோம். 5x சக 30 சய 30 பெரிது சமன் 3x சக 110 சய 30. இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், இங்கே நாங்கள் இருபுறமும் 30 கழித்திருக்கின்றோம். 5x பெரிது சமன் 3x சக 110 30 கழித்தால் எவ்வளவு? 80. அடுத்ததாக நாங்கள் இந்த 3x இல்லாமல் செய்வோம். இப்போ 3x இல்லாமல் செய்வதற்கு 5x சய 3x பெரிது சமன் 3x சக 80 சய 3x. இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், 5x பெரிது சமன் 5xல் 2 கழிக்கின்ற பொழுது 3 கழிக்கின்ற பொழுது 2x பெரிது சமன் எவ்வளவு? 80. இனி இரண்டு புறமும் நாங்கள் என்னத்தால் வகுக்க போகின்றோம்? 2ஆல். இது நேர் பெருமானத்தால் வகுப்பதால் நேரடியாக நான் வகுக்கின்றேன். 2 2. எனவே x பெரிது சமன் 40. இவ்வாறாக எங்களுக்கு விடை வந்திருக்கின்றது. ஆனால் கேட்கப்பட்ட வினாவை ஒரு கால் மீண்டும் பார்ப்போம். பாருங்கள், சமநிலையை தீர்த்து ஓர் அபியாச புத்தகத்தின் அதிகுறைந்த விலையை காண்க. அதிகுறைந்த விலையை காண சொல்லி இருக்கின்றது. எக்ஸின் விலையானது 40 அல்லது 40 விட கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்பொழுது நாங்கள் முழு எண்களில் விடை வருவதாக இருந்தால் நாங்கள் சும்மா தீர்வுகளை எழுவதாயின்
40 வரும், 41, 42 என்றவாறு அது அதிகரித்து போகின்றது. இது விடையல்ல, நான் இந்த விடையை எடுப்பதற்காக சொல்கின்றேன். எக்ஸ் பெரிது சமன் 40, இதில் அது குறைந்த பெருமானம் என்னென்று கேட்கப்பட்டது. இதில் குறைந்த பெருமானம் இந்த 40. எனவே நாங்கள் எழுத போகின்றோம். அங்கே கேட்கப்பட்ட வினா அந்த அபியாச புத்தகத்தின் அதிகுறைந்த விலையை கேட்டிருந்தார்கள். எனவே நாங்கள் அதிகுறைந்த விலை ரூபா 40. எனவே இதையும் நாங்கள் எழுதிவிட்டிருந்தால் எங்களுக்கு முழு புள்ளியும் அங்கே பெறப்பட்டிருக்கும். எனவே பிள்ளைகள் என்ன வினாவப்பட்டதோ அந்த வினாவை தீர்வுகளை கொடுத்து அந்த வினாவுக்கான சரியான விடையை நீங்கள் முடிக்க வேண்டும். ரைட், அடுத்த வினாவை பார்ப்போம். ஏ எனும் ஒரு பெட்டியில் 12 சிறிய விசுகோத்து பாக்கெட்டுகளும் 200 கிராம் வீதமுள்ள 5 விசுகோத்து பாக்கெட்டுகளும், பி எனும் இன்னொரு பெட்டியில் 4 சிறிய பாக்கெட்டுகளும் 200 கிராம் விசுகோத்து பாக்கெட்டுகள் 9 அடுக்கப்பட்டுள்ளன. பெட்டி ஏயில் உள்ள விசுகோத்துகளின் திணிவு பெட்டி பியில் உள்ள விசுகோத்துகளின் திணிவிலும் குறைவானது அல்லது சமனானது ஆகும். சிறிய விசுகோத்து பாக்கெட்டு ஒன்றின் திணிவு எக்ஸ் கிராம் என கொண்டு தரப்பட்டுள்ள தரவுகளிலிருந்து எக்ஸிலான ஒரு சமநிலையை எழுதுக. ஒரு சிறிய விசுகோத்து பாக்கெட்டின் உச்ச திணிவை காண்க. இவ்வாறாக அந்த வினாவப்பட்டிருக்கின்றது. இங்கே பாருங்கள், இந்த வினாவுக்கு எவ்வாறு விடையளிப்பது, எவ்வாறு சமநிலையை உருவாக்குவது என்பது பற்றி இப்போது பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், என்னென்றால் இந்த வினாவின் அமைப்பை நாங்கள் எங்களுக்கு ஏற்றவாறு அமைத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஏ எனும் ஒரு பெட்டி, பி என்ற ஒரு பெட்டி, 2 பெட்டி இருக்கின்றது. ஏ என்ற பெட்டி, பி என்ற பெட்டி இருக்கின்றது. இந்த ஏ என்ற பெட்டியிலே 12 சிறிய விஸ்கோத் பாக்கெட்டுகளும் 200 கிராம் வீதமுள்ள 5 விஸ்கோத் பாக்கெட்டுகளும் உள்ளது. அப்போ நான் சிறியது 200 கிராம் கொண்டது. பாருங்க, 2 விதமான விஸ்கோத் பாக்கெட்டுகள் இருக்கின்றது. ஒன்று சிறிய பாக்கெட், இன்னொன்று 200 கிராம் பாக்கெட். ரைட், இப்பொழுது 12 சிறிய பாக்கெட்டுகளும் 200 வீதமுள்ள 5 பாக்கெட்டுகளும் இருக்கு. அடுத்ததாக பாருங்கள், பி என்னும் இன்னொரு பெட்டியில் 4 சிறிய பாக்கெட்டுகளும், இதில் 4 சிறிய பாக்கெட்டுகளும் 200 கிராம் விஸ்கோத் பாக்கெட்டுகள் 9 அடுக்கப்பட்டுள்ளது. இங்கே 9 இருக்கு. இப்பொழுது விளங்குறதா? சரி, இவற்றின் நிறைகளை பார்ப்போம். கிராமில் தரப்பட்டிருக்கின்றது. எனவே இவற்றின் நிறைகளை கிராமில் சொல்கின்றோம். சிறியது எங்களுக்கு தெரியாது என்னென்று. சிறிய விசுகோத் பாக்கெட்டின் திணிவு எக்ஸ், இதை எக்ஸ் என்று வைக்கிறேன். எல்லாம் கிராமில் தான் தரப்போகின்றோம். மற்றது 200 கிராம் என்றே தரப்பட்டிருக்கின்றது. எனவே இப்பொழுது இந்த இவற்றின் திணிவை பார்ப்போம். திணிவை பாருங்கள். மொத்த திணிவு ஏயில் இருக்கின்ற மொத்த திணிவு பாருங்கள், 1 எக்ஸ் கிராம் வீதம் 12. 1 எக்ஸ் கிராம் வீதம் 12 எக்ஸ். பாருங்கள் பிள்ளைகள், இதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும். 1 200 கிராம் வீதம் 5. எவ்வளவு? 5 தர 200. விளங்குன்றதா? இப்பொழுது பியில் பார்ப்போம். 1 எக்ஸ் கிராம் வீதம் 4 எக்ஸ். அடுத்ததாக 1 200 கிராம் வீதம் 9 தர 200. அப்போ மொத்தமாக பார்க்கின்ற பொழுது இதிலே 12 எக்ஸ் சக 1000. அடுத்ததிலே 4 எக்ஸ் சக 1800. இப்பொழுது அந்த கூட்டை கவனிப்போம். பெட்டி ஏயில் உள்ள விசுக்கோத்துக்களின் திணிவு பெட்டி பியில் உள்ள விசுக்கோத்துக்களின் திணிவிலும் குறைவானது. இப்பொழுது பாருங்கள், ஏயில் உள்ள விசுக்கோத்துக்களின் திணிவு பியையும் விட குறைவு. அப்போ இதை நான் சமநிலையால் காட்டப் போகின்றேன். பாருங்கள், ஏயில் இருக்கின்றது 12 எக்ஸ் சக 1000, பியில் இருக்கின்றது 4 எக்ஸ் சக 1800. இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஏயில் உள்ள விசுக்கோத்துக்களின் திணிவு பெட்டி பியில் உள்ள விசுக்கோத்துக்களின் திணிவிலும் குறைவானது. இதுக்கான சமநிலையை நான் அடுத்த பக்கத்தில் எழுத இருக்கின்றேன். பாருங்கள், இவ்வளவு விளங்கிவிட்டது தானே? இங்கே பாருங்கள், 12 பேக்கெட், 12 தர எக்ஸ் 12 எக்ஸ், 5 தர 200 1000, அதன் திணிவு 12 எக்ஸ் ஆக 1000.
மற்றதின் திணிவு 4 பேக்கெட் 4 தர எக்ஸ் 4x 9 தர 200 1800. இதில் இந்த ஏனது திணிவு பியின் திணிவை விட குறைவாக தரப்பட்டிருக்கின்றது. எனவே 12x ஆக 1000 4x ஆக 1800 விட குறைவாக இருக்கின்றது. 12x ஆக 1000 4x ஆக 1800 விட குறைவாகவும் சமனாகவும் இருக்கின்றது. இங்கே பாருங்கள், விசுகோத்து ஏயில் உள்ள விசுகோத்துக்களின் திணிவு பெட்டி பியில் உள்ள விசுகோத்துக்களின் திணிவுகளிலும் குறைவானது அல்லது சமனானது. இந்த கூற்றுக்கு ஏற்ப பாருங்கள், 12x ஆக 1000 4x ஆக 1800 குறைவு மேலும் சமனானது. எனவே நான் சமனை எடுக்கிறேன். இப்பொழுது விளங்குனதா? தந்த சமநிலைக்கேற்றவாறு தந்த கூற்றுக்கேற்றவாறு நாங்கள் சமநிலையை அமைத்து விட்டோம். இப்பொழுது இதை தீர்ப்பது பற்றி பார்ப்போம். பாருங்கள், இதில் 12x சக 1000 சய 1000 சிறிது சமன் 4x சக 1800 சய 1000. இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இதில் 12x 1000 இல்லாமல் போக 4x சக 800 என்றவாறு விடை கிடைக்கின்றது. இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய போன்றோம்? இதில் 4x இல்லாமல் செய்ய வேண்டும். எனவே இருபுறமும் நான் 4x கழிக்கின்றேன். சய 4x 4x சக 800 சய 4x. இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், 8x சிறிது சமன் அங்கே 800 வர போகின்றது. 8x சிறிது சமன் 800 எனின் 8ஆல் வகுக்கின்ற பொழுது 8 100 என்றவாறு இடம். இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், 8 சிறிது சமன் 100 என்றவாறு இருக்கின்றது. கேட்ட வினா ஏனும் ஒரு பெட்டியில் ஏயில் உள்ள விசுகோத்துகளின் திணிவு பெட்டி பியில் உள்ள விசுகோத்துகளின் திணிவிலும் குறைவானது அல்லது சமனானதாகும் ஒரு சிறிய விசுகோத்து பேக்கெட்டின் உச்ச திணிவை காணும். எனவே இதை வச்சுக்கொண்டு உச்ச திணிவு நாங்கள் காணப்பட வேண்டும். பாருங்கள், உச்ச திணிவு இதில் எக்ஸின் பெருமானம் 100 அல்லது 100ஐயும் விட குறைவாக இருக்கும். அப்படி எழுதுகின்ற பொழுது பாருங்கள், 100 வரும், அதை விட 99 98 இவ்வாறான பெருமானம் பெறப்பட போகின்றது முழுவன் பெருமானமாக இருக்கின்ற பட்சத்தில். இப்பொழுது எக்ஸின் உச்சபட்ச திணிவு என்ன? பாருங்கள், 100 கிராமாக இருக்கும். எனவே எக்ஸின் இங்கே பாருங்கள், தரப்பட விசுகோத்து பைக்கட்டின் உச்ச திணிவு அப்போ எழுதுவோம், சிறிய விசுகோத்து பேக்கெட்டின் உச்ச திணிவு எவ்வளவு? உச்ச திணிவு 100 கிராமாக இருக்கும். 100 கிராம். இங்கே அலகு முக்கியமானது. எனவே பாருங்கள், தரப்பட்ட அந்த வசன பிரசனத்தை நாங்கள் சமநிலையை காட்டி சமநிலைகளை சுருக்கி இங்கே அதன் பெருமானத்தை கண்டிருக்கின்றோம். அந்த சமநிலையிலும் உச்சபட்ச திணிவு கேட்கப்பட்டிருந்தது. எக்ஸ் ஆனது 100ஐயும் விட குறைவாக இருந்தது. எனவே சிறிய விசுகோத்து பேக்கெட்டுகளின் உச்ச திணிவு 100 கிராமாக நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது எமது பாட பயிற்சி புத்தகத்திலே 4வது வினாவை பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், நிறையில் சமனான 5 தேயிலை பேக்கெட்டுகளும் 3 கிலோ சீனியின் திணிவானது 25 தேயிலை பேக்கெட்டுகளின் திணிவுக்கு சமனான திணிவையோ அல்லது அதனின் கூடிய திணிவையோ உடையது. இத்தகவல்களிலிருந்து ஒரு சமநிலையை உருவாக்கி ஒரு தேயிலை பேக்கெட்டுகளின் உச்ச திணிவை காண்க. இதிலும் உச்ச திணிவை வினாவி இருக்கிறார்கள். மேலும் 5 தேயிலை பேக்கெட்டுகள் 3 கிலோகிராம் சீனி என்று தரப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த தேயிலை பேக்கெட்டின் திணிவு தரப்படவில்லை. இங்கே ஒரு தேயிலை பேக்கெட்டின் உச்ச திணிவை தான் கேட்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த தேயிலை பேக்கெட் ஒன்றின் திணிவை நாங்கள் எக்ஸ் என கொள்ள இருக்கின்றோம். இங்கே பாருங்கள்,
ஒரு தேயிலை பாக்கெட்டின் திணிவை நான் x என கொள்கின்றேன். மாணவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். இங்கே பாருங்கள், 3 கிலோ சீனி, 5 தேயிலை பேக்கெட், 25 தேயிலை பேக்கெட், இவ்வாறு அவர்கள் கணிக்கின்ற பொழுது எங்களுக்கு 3 கிலோகிராம் சீனியின் திணிவென தரப்பட்டிருக்கின்றது. இங்கே தேயிலை பேக்கெட்டுகள் கிலோ கணக்கில் கணிப்பிட வசதி இல்லை, இங்கே சாத்தியமில்லை. எனவே நான் தேயிலை பேக்கெட்டின் திணிவை எக்ஸ் கிராம் என்று தான் எடுத்திருந்தேன், எக்ஸ் கிராம் என எடுத்திருந்தேன். எனவே நாங்கள் சமநிலையை அமைக்கின்ற பொழுது எல்லாவற்றின் திணிவையும் நாங்கள் கிராமில் தான் சொல்ல வேண்டும். எனவே இந்த 3 கிலோகிராம் சீனியை நான் 3000 கிராம் என எடுக்க இருக்கின்றேன். இவற்றை கொண்டு நாங்கள் சமநிலையை அமைக்க இருக்கின்றோம். பாருங்கள், 5 தேயிலை பேக்கெட்டுகளின் திணிவு, ஒரு தேயிலை பேக்கெட்டின் திணிவு எக்ஸ் கிராம் என்றால் 5 தேயிலை பேக்கெட்டுகளின் திணிவு 5x. அதனுடன் 3 கிலோ சீனியின் திணிவு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அந்த 3 கிலோவை நான் எவ்வாறு எழுதப் போகின்றேன், 3000 கிராம். எனவே எல்லா அலகுகளும் கிராமில் இருக்கின்றது. திணிவானது 25 தேயிலை பேக்கெட்டுகளின் திணிவுக்கு சமனான திணிவையோ அதனிலும் கூடிய திணிவையோ உடையது. எனவே இந்த 5 கிலோ பேக்கெட்டும் 3 கிலோவையும் கூட்டுகின்ற பொழுது 25 விட சமன் அல்லது கூடியது. எனவே 25க்கு சமன் அல்லது கூடியது. ஒரு பேக்கெட்டின் திணிவு எக்ஸ் என்றால், எக்ஸ் கிராம் என்றால் 25 பேக்கெட்டுகள் 25x. இவ்வாறு நாங்கள் அந்த சமநிலையை அமைத்து விட்டோம். இப்பொழுது சொல்லுங்கள், இந்த சமநிலையை தீர்க்க வேண்டும். அங்கே இந்த 5xஐ இல்லாமல் ஆக்கின்றேன். 5x சக 3000 சய 5x பெரிது சமன் 25x சய 5x. இப்பொழுது பாருங்கள், 3000 20x. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், இருபுறமும் 20ஆல் வகுக்க இருக்கின்றேன். வகுக்கின்ற பொழுது நீங்கள் வகுக்கின்ற பொழுது கவனத்தில் எடுக்க வேண்டியது என்ன, நாங்கள் இதை நேர்பெருமானத்தால் வகுக்கின்றோமா அல்லது மறைப்பெருமானத்தால் வகுக்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். நேர்பெருமானத்தில் வகுக்கின்ற பொழுதால் சமநிலை குறி மாற்றமடையாது. எனவே இங்கே சுருக்கின்ற பொழுது 150 எக்ஸ் பெரிது சமன் 150, அதாவது 150 பெரிது சமன் எக்ஸ். இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும், 150 பெரிது சமன் எக்ஸ் என்பது நாங்கள் வாசிப்பதற்கு சற்று கடினமாக இருப்பதால் நான் இதை மாற்றிக்கொள்கின்றேன். எக்ஸ் சிறிது சமன் 150, எக்ஸ் சிறிது சமன் 150. பாருங்கள் பிள்ளைகள், 150 பெரிது சமன் எக்ஸாக இருந்ததை நான் எக்ஸ் சிறிது சமன் 150 என மாற்றியிருக்கின்றேன். இப்பொழுது சொல்லுங்கள், தேயிலை பாக்கெட்டின் உச்ச திணிவு இந்த சமநிலையை கொண்டு நீங்கள் எழுத வேண்டிய அந்த தீர்வு தொடை எவ்வாறு அமையும், முழுவன் பெருமானங்களுக்கு 150, 149, 148 இவ்வாறாக அமைய இருக்கின்றது. இந்த தீர்வு தொடையிலே கேட்ட ஒரு தேயிலை பாக்கெட்டின் உச்ச திணிவு, ஒரு தேயிலை பாக்கெட்டின் உச்ச திணிவு என்ன என்றுதான் வினாவப்பட்டது. அந்த வினாவுக்கான விடையை நான் இங்கே எழுதுகிறேன். தேயிலை பாக்கெட்டின் உச்ச திணிவு சமன். பாருங்கள், எக்ஸின் பெருமானம் 150, 149, 148 இருக்கின்றது. எனவே உச்ச திணிவு 150 கிராமாக இருக்கும். எவ்வளவாக இருக்கும், 150 கிராமாக இருக்கும். எனவே பாருங்கள், அந்த 4வது வினாவுக்கான சமநிலையை அமைத்திருந்தோம். அந்த சமநிலையை தீர்த்து எக்ஸின் பெருமானத்தை எடுத்திருந்தோம். என்றாலும் இறுதியாக வினாகப்பட்ட வினாவுக்கு நாங்கள் இங்கே விடையளித்திருக்கின்றோம். எனவே பிள்ளைகள், நீங்கள் கடைசி வரையில் எவ்வாறான வினாப்பட்டிருக்கின்றதோ கடைசி வரை அதுக்கான விடையை அளித்து விட்டு தான் நீங்கள் அடுத்த வினாவுக்கு செல்ல வேண்டும். இங்கே பாருங்கள், அடுத்த வினா. இந்த வினாவை வாசியுங்கள்.
2 அறைகளில் தரையோடுகள் பதிப்பதற்காக 2 அளவுகளிலான சதுர வடிவிலான தரையோடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. பெரிய தரையோட்டின் பரப்பளவு 900 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். அறை ஏயில் பதிப்பதற்காக சிறிய தரையோடுகள் 100, பெரிய தரையோடுகள் 10, அறை பிக்கு சிறிய தரையோடுகள் 20, பெரிய தரையோடுகள் 30 தேவைப்பட்டன. அறை பியின் நிலத்தின் பரப்பளவு ஏயின் நிலத்தின் பரப்பளவுக்கு சமன் அல்லது கூடியதெனின் ஒரு சமனிலிருந்து ஒரு சிறிய தரையோட்டின் ஒரு பக்கத்தின் நீளத்தை காண்க என்றவாறு வினாவப்பட்டிருக்கின்றது. எனவே இப்பொழுது நாங்கள் இந்த வினாவை எங்களது குறுகிய வடிவத்திலே நாங்கள் இப்பொழுது எடுத்துரைக்க இருக்கின்றோம். இங்கே பாருங்கள், இதில் 2 அறைகள், ஏ என்ற அறை, பி என்ற அறை. ஏ என்ற அறையில் இருக்கின்ற அந்த தரையோடுகளை பார்ப்போம். ஏ என்ற அறையில் சிறிய தரையோடுகள் 100, பெரிய தரையோடுகள் 10 இருக்கின்றது. இதில் பெரிய தரையோட்டின் பரப்பளவு தரப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு? 900 சென்டிமீட்டர் வர்க்கம். சிறிய தரையோட்டின் பரப்பளவு தரப்படவில்லை. எனவே நாங்கள் பெரிய தரையோடு சிறிய தரையோடு தரை ஓடு என்றவாறு பார்க்கின்றோம். பெரிய தரையோட்டின் திணிவு, பெரிய தரையோடு ஏயில் உள்ள பெரிய தரையோடு எவ்வளவு என்று பார்ப்போம். பாருங்கள், ஏயில் பதிப்பதற்காக சிறிய தரையோடுகள் 100, பெரிய தரையோடுகள் 10. பிக்கு சிறிய தரையோடுகள் 20, பிக்கு சிறிய தரையோடுகள் 20, பெரிய தரையோடுகள் 30. இன்னொரு தரவு தரப்பட்டிருக்கின்றது பாருங்கள். பெரிய தரையோட்டின் பரப்பளவு, பெரிய தரையோடு 900 சென்டிமீட்டர் வர்க்கம். சிறிய தரையோடு தரப்படவில்லை. எனவே நாங்கள் சிறிய தரையோட்டை எக்ஸ் என கொள்கின்றோம், எக்ஸ் சென்டிமீட்டர் வர்க்கம் என கொள்கின்றோம். இப்பொழுது பாருங்கள், இது எக்ஸ். இப்பொழுது எங்களுக்கு இவற்றின் பரப்பளவை பார்ப்போம், மொத்த பரப்பளவை. ஏயில் இருக்கின்ற தரையோடுகளின் பரப்பளவை பார்ப்போம். அப்பொழுது உங்களுக்கு தெரியும், பாருங்கள், ஏயில் இருப்பது 10 பெரிய தரையோடுகள், 100 சிறிய தரையோடுகள். எனவே நான் முதலில் எக்ஸிலான கோவை எழுதுகின்றேன். 100x சக இந்த 10 தர 900, 10 தர 900. பியில் இருக்கின்ற தரையோட பாருங்கள், 30 பெரிய தரையோடு 900, 20 சிறிய தரையோடுகள். பாருங்கள், 20x சக 30 தர 900, 30 தர 900. இப்பொழுது பாருங்கள், இவற்றின் மொத்த பெறுமதியை நான் எழுதி வருகிறேன். பரப்பளவு 100x சக 10 தர 900 9000. இது 20x, 30 தர 900 எவ்வளவு? 93 27. இனி அந்த 3 சைவரை எடுங்கள், 27000. இவ்வாறாக இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் இந்த கேள்வியை வாசியுங்கள். ஏயின் நிலத்தின் பரப்பளவு, அறை பியின் நிலத்தின் பரப்பளவு. இங்கே பாருங்கள், அந்த சமநிலையை நான் எழுத இருக்கின்றேன். பாருங்கள், அறை பியின் நிலத்தின் பரப்பளவு ஏயின் நிலத்தின் பரப்பளவுக்கு சமன் அல்லது கூடியது. ஏயின் பரப்பளவுக்கு சமன் அல்லது கூடியது என்று எடுக்க இருக்கின்றேன். பாருங்கள், இதில் தரப்பட்ட தரவு அறை பியின் நிலத்தின் பரப்பளவு, பியின் நிலத்தின் பரப்பளவு ஏயின் நிலத்தின் பரப்பளவுக்கு சமன் அல்லது கூடியது என்ற சமநிலையை நான் எழுத இருக்கின்றேன். அப்பொழுது பாருங்கள், பியின் பரப்பளவு 20x சக 27000, 100x சக 9000, 100x சக 9000 விட அதிகம் என்பதை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த சமநிலையை தீர்க்க இருக்கின்றோம். அடுத்த பக்கத்திலே அதை பார்க்க இருக்கின்றேன். பாருங்கள், 20x சக 27000 என்பது ஏயின், அதாவது பியின் நிலத்தின் பரப்பளவு ஏயின் நிலத்தின் பரப்பளவுக்கு சமன் அல்லது கூடியது என்பதை வைத்துக்கொண்டு
பார்க்க இருக்கின்றோம். எனவே பாருங்கள், அந்த சமநிலை 20x சக 27,000 பெரிது சமன். அங்கே தரப்பட்டிருந்தது பாருங்கள், ஏன் பரப்பளவு நிலத்தின் பரப்பளவுக்கு சமன் அல்லது கூடியது என்று தரப்பட்டிருந்தது. இங்கே 100x சக 9,000. எனவே இந்த தீர்வுகள் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் கடினமான தீர்வுகளை எல்லாம் செய்துவிட்டோம். இங்கே பாருங்கள், 20x நான் இல்லாமல் செய்கின்றேன். சக 27,000 சய 20x பெரிது சமன் 100x சக 9,000 சய 20x. இங்கே 27,000 பெறப்படுகிறது. 100x 20x கழிக்கின்ற பொழுது 80x பெறப்படுகிறது. சக 9,000. இப்பொழுது நான் அந்த 9,000 கழிக்க வேண்டும். 27,000 சய 9,000 பெரிது சமன் 80x சக 9,000 சய 9,000. எங்கே பார்ப்போம், 27,000 9,000 போகின்ற பொழுது 18,000 பெறப்படுகிறது. பாருங்கள், 80x. இப்பொழுது நான் என்ன செய்கின்றேன், இரண்டு புறமும் நான் 80ஆல் வகுக்கின்றேன். 8ஆல் வகுக்கின்ற பொழுது 2 16, 20க்கு 2 16, 40க்கு 5 40 x ஆக இருக்கின்றது. இங்கே வினா என்ன என்று பார்ப்போம். பாருங்கள், வினாவை ஒரு தரப்பட்ட சமநிலையிலிருந்து சிறிய தரையோட்டின் ஒரு பக்கத்தின் உச்ச நீளத்தை காண்க என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே இங்கே பாருங்கள், கேட்கப்பட்டது பரப்பளவு அல்ல, கேட்கப்பட்டது உச்ச நீளம். எனவே இது ஒரு சதுர வடிவமான அந்த தகடு. எனவே இங்கே எக்ஸின் உச்ச பரப்பளவு 225 இருக்கும். 225 பரப்பளவாக இருக்கும். எனவே 225 பரப்பளவாக கொண்ட சதுரத்தின் ஒரு பக்க நீளம் நாங்கள் இங்கே காண வேண்டும். பாருங்கள், ஒரு சதுரம் அதின் பரப்பளவு 225 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கின்றது. எனவே அதன் ஒரு பக்க நீளம் அப்போ a வர்க்கம் சமன் 225 எனின் a சமன் என்ன செய்ய வேண்டும், வர்க்க மூலம் 225. உங்களுக்கு தெரிய வேண்டும் பிள்ளைகள், 15 225. எனவே ஏயின் பெருமானம் 15 சென்டிமீட்டராக இருக்கும். இது ஒரு இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாட்டின் தீர்வுகள் 2ஆக இருக்கின்ற பொழுதும் இங்கே எங்களுக்கு ஒரு பெருமானம் தான் பெறப்படும். ஏனெனில் ஒரு மறைப்பெருமானம் இங்கே வராது. a வர்க்கம் சமன் 225. எனவே a சமன் சவோ சய வர்க்க மூலம் 225 ஆக இருக்கும். நாங்கள் சய என்ற பெருமானத்தை நாங்கள் இங்கே எடுக்க மாட்டோம், ஏனென்றால் ஒரு சதுரத்தின் பக்க நீளம். எனவே இங்கே அதன் உச்ச பக்க நீளம் எனவே 15ஐ விட குறைவாகவும், அதாவது 225 தான் அதன் உச்ச பக்க நீளமாக பரப்பளவாக இருக்கும். எனவே அந்த உச்ச பரப்பளவுக்குரிய பக்க நீளமானது 15 சென்டிமீட்டராக இருக்கும். எனவே அதை எழுதிக் கொள்வோம். சதுர தகட்டின் உச்ச நீளம் சமன் 15 சென்டிமீட்டர். எனவே இதற்கான விடை 15 சென்டிமீட்டராக இருக்கும். எனவே பிள்ளைகள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், இவ்வாறான கேள்விகள் உங்களுக்கு பகுதி 2 வெவ்வேறு வினாக்களுடன் உங்களுக்கு வினாவப்படும். சில வேளைகளில் கூட்டல் விருத்தியில் கூட சமநிலைகளை அமைத்து தீர்க்க வேண்டி வரும். எந்த வினாக்களிலும் உங்களுக்கு வினாவப்படலாம். எனவே இந்த சந்தர்ப்பத்திலும் இப்படியான பங்கு லாபம் போன்ற கணக்குகளிலும் இவ்வாறான கேள்விகள் வினாவப்படலாம். எனவே எல்லா கேள்விகளிலும் இதை நீங்கள் பிரயோகிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவற்றில் பிரயோகித்து நீங்கள் அந்த முழு புள்ளிகளையும் நீங்கள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சமநிலைகள் என்ற பாடத்தை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.